மேம் யூசுவலாக வந்து லைக் நான் இந்த ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா இந்த பெயிண்டிங்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸோட இதில் வந்து கவரில் மேபி ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதிகமாக. அவங்க பிராண்டோட நேம் இருக்கும், ப்ராடக்டோட நேம் இருக்கும், வித் பிக் அந்த மாதிரி. பட் இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயங்களை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பேக்கேஜிங்க்கு எந்த அளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியமாக இருக்குது இப்போது? கண்டிப்பாக பேக்கேஜிங் வந்து நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே எனக்கு வந்து பேக்கேஜிங் அந்த பிராண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம யூனிக்காக தான் கண்டிப்பாக பொசிஷன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன். ஸோ எங்களோடதுலேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையிலலாம் எங்களோட ஆத்தென்டிசிட்டியை வந்துட்டு நாங்கள் வெளியே சொல்ல முடியுங்கிறது எங்களோட பேக்கேஜிங்கில் கூட நீங்கள் பார்க்க முடியும். இது என்னோட அம்மாவோட ஓன் பிக்சர் தான். அதை தான் வந்து நாங்கள் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்டைரக்டாக கன்வே பண்ணது இட் இஸ் பியூர்லி ஹோம் மேட் அண்ட் ஆத்தென்டிசிட்டியான ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு எங்களோட பேக்கேஜிங்கே ஒரு நல்ல ஒரு உதாரணம்னு சொல்லலாம்.